கர்த்தர் கொடுத்த ஈவு, கிருபை. அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கு, உங்களை இன்று உயர்த்த போகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் தெளிவாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அழுகையும் கண்ணீரும், ஒருவேளை மிகுந்த துக்கத்துக்கு ஏதுவான வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கை அப்படியா இருக்கிறதோ என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அப்படியாய் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம். அதே போல உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எல்லா காரியங்களிலும், உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பிள்ளைகளுடைய நிமித்தமாக இருந்தாலும் சரி, காய்ந்து போன நிலைமையில என் வாழ்க்கை தரித்து போனது, முடிந்து போனது, எல்லாம் காய்ந்த சருகை போல மாறினதே என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். ஆரோனுக்காக வைக்கப்பட்டிருந்த கோல் அது துளிர் விட்டு, அது துளிர்த்து பூத்து, அது பூத்தது மாத்திரமல்லாமல் வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லப்பட்டதை போல உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கும்.